Hello friends, welcome back to my channel Info by Desi. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான bread gulab jamun. யூசுவலா நம்ம gulab jamun mix யூஸ் பண்ணி செய்வோம். இன்னைக்கு bread யூஸ் பண்ணி பண்ண போறோம். இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம என்னோட Info by Desi சேனலை subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்திடலாம். இன்னைக்கு bread gulab jamun செய்யிறதுக்கு நான் 10 slices bread எடுத்துர்க்கேன். ஒரு கப் அளவுக்கு sugar எடுத்துர்க்கேன். ஒரு 1/4 டம்ளர் அளவு பால் தேவைப்படும். 1 teaspoon ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் தேவைப்படும், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர். இந்த பிரெட்டோட ஓரங்களை வெட்டிக்க போகிறோம். 4 சைடுமே வெட்டி எல்லா பிரெட்டுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எடுத்த எல்லா பிரெட் ஸ்லைஸ்லையுமே சைட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம கட் பண்ண பிரெட் ஸ்லைஸஸை சின்ன துண்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லா பிரெட் ஸ்லைஸுமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெட்டை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நம்ம பவுடராக அரைச்ச ப்ரெட் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் ஜீரா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜீரா கூடயே நம்ம எடுத்த ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சுகர் சிரப் ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும். 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியை தாண்டிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்க லெமன் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பிரெட் பவுடர் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட்டை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் நான் பால் ஊற்றி. இப்போது இதை நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். ப்ரெட் கலவை எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி வீரல் இல்லாத உருண்டைகளை பிடிச்சி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குலாப் ஜாமுன்ஸை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி ரோல் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் எல்லா குலாப் ஜாமுன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பில் குலாப் ஜாமுன்ஸ் எல்லாம் நல்லா ஊற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 2 hours ஆகுது நல்லா ஊற விடுங்க. இப்போது நல்லா ஊறின குலாப் ஜாமுன்ஸை நான் சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இந்த பிரெட் குலாப் ஜாமுனை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த பிரெட் குலாப் ஜாமுன் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். until then டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.